வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர்ல இருக்கிற யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்ல என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்களோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ரெலவெண்டான ப்ராப்ளம். இந்த டைப்லயும் யூனிவர்சிட்டி கொஷின்ல ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி ஒர்க் அவுட் பண்றது இன்னைக்கு பார்க்கலாம். If the probability that an applicant for a driving license will pass the road test on given trial is 0.8, then what is the probability that he will be finally pass the test on 4th trial less than 4 trials? எவ்வளோ அழகாக கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஒரு நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் பேஸ்டான டாபிக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கொஷினை ரீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இது என்ன பேட்டர்னில் நம்ம எடுக்கணும், என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு பைனாமியல், பாய்சான், ஜியோமெட்ரிக், நார்மல், யூனிஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 7 கேட்டகரியில் டைப்ஸ் தெரியும். இதில் இந்த கொஷினை இந்த மாடலை ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிவன் டேட்டாலாம் நோட் பண்ணுங்கள். அதுலேருந்தே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டானா ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. 0.8 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாசிபிலிட்டி ரோட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கான, டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.8 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்கிறப்ப நமக்கு ஒரு டேட்டா கொடுத்தா என்ன மாடல் ஒர்க் அவுட் பண்ணுறதா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளோதான், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை கேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க, 4th ட்ரையலுக்கு என்ன ஆன்சர் வரும், லெஸ் தென் 4 ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, தட் இஸ் அவர் கொஷின். பார்த்துக்கலாம். சொல்யூஷன். Let X be the applicant will pass the road test. ஸோ எக்ஸ்னு டேட்டாவுக்கு நம்ம நோட்டேஷன் எடுத்துக்கிறோம். இது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் கோட் பண்ணுறீங்க. ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் கோட் பண்ணால் நமக்கு ஃபார்மட் என்னது, இதே டாப்பிக்கில் தான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க பாருங்கள். அந்த கண்டென்ட் தெரிஞ்சிட்டா போதும். ஓகே, இதுதான் போல் இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக யூனிவர்சிட்டி கொஷினில் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். P of x equal to x இருந்தால் q power x minus 1 into p. Pயோட வேல்யூ 0.8, qயோட வேல்யூ 1 minus p. 1 minus p என்ன வரலாம், pக்கு பதிலாக 0.8 போடுங்க. தட் இஸ் 0.2. அதாவது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா என்ன வந்துக்கலாம், இதில் அப்ளை பண்ணுங்கள். qயோட வேல்யூ 0.2 பவர் x minus 1 into pயோட வேல்யூ 0.8. ஒரு வேல்யூ தெரியும், அந்த வேல்யூ வச்சு அதோட நெகட்டிவ் ஆர்டர் என்னென்னு பார்த்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில். p அண்ட் q டோட்டல் வேல்யூ நமக்கு 1 தான் எக்ஸிஸ்ட் தான். இப்போ கோட் பண்ணியாச்சு. டேட்டா பேஸ் தான். நம்ம கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா P on 4th ட்ரையல். ஸோ 4வது ட்ரையலில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும், நான் லைசன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா x equal to 4, எக்ஸாக்டாக 4 அப்படி கேட்டாங்கன்னா 4 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணிக்கலாம். 0.2 பவர் 4 minus 1 into 0.5. அப்போ 0.2 பவர் 3. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கன்னா we got the answer 0.006. that's enough. செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, லெஸ் தேன் 4 ட்ரையல்ஸ். ஸோ லெஸ் தேன் 4 ட்ரையல்ஸ் இருந்தால் என்ன, 4 விட கம்மியாக. அப்போ 3வது அட்டெம்ப்ட் இருக்கலாம், 2வது அட்டெம்ப்ட் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். லெஸ் தேன் 4 தானே, ப்ரீவியஸ் இருக்கிற பாட்டில் எல்லாமே நாங்கள் 0 சேர்த்திங்களா, அப்படி கிடையாது. இப்போ எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் 2 கேட்டகரியில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 0 வித் 0வாக இருந்தால் நம்ம ஒரு பேட்டர்ன், வித்தவுட் 0க்கு ஒரு பேட்டர்ன் எடுத்துருப்போம். இப்போ எடுத்துருக்கிற PDF பார்த்தீங்கன்னா வித்தவுட் 0வில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். P of less than 4 ட்ரையல்ஸ் இருந்தால் x less than 4 இருந்தால் 4 விட கம்மின்னு இருப்போம். 3, 2, 1. 0 எடுத்திங்கன்னா அதுக்கு ஃபார்மட் வேறு ஃபார்மட் இருக்குது. ஸோ அதை இங்கே மிங்கிள் பண்ண வேண்டாம். இப்போ x equal to 1 ஸ்டார் டிஃபைன் பண்ண அந்த கோட்டில் கோட் பண்ணுங்கள். x equal to 2, x equal to 3. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.992. அவ்வளோதான். 2 சப்டிவிஷன் கேட்டாங்க, 2 சப்டிவிஷனுக்கும் அழகாக ஆன்சர் பார்த்தாச்சு. ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.